ஹாய் எவ்ரிவன். இது வந்து நான் முக்கியமான வீடியோ பண்ண குயிக்காக போகிறோம்னு சொல்லி எடுக்கப்பட்ட வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்திய தினம் வந்து, அதாவது 21ஆம் திகதி 2ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டுக்கான புதிய ஒரு அறிவிப்பு உண்டு. அரச தகவல் திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுக்கான டிஸ்பிளே நான் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுவேன். இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இப்போ பாஸ்போர்ட்டுக்கு நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்கும் 24 hours சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து பாஸ்போர்ட் 1 day மற்றும் நார்மல் சர்வீஸில் எடுத்துக்கொள்ள முடியும். இதற்கான ஃபுல் விளக்கம் வந்து இந்த யூடியூப் சேனலில் ஏற்கனவே நான் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இந்த வீடியோ என்னதுக்காக போடப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 24 hours சர்வீஸ் எதுக்காக வழங்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 day சர்வீஸில் எடுக்கிறதுக்கான ஆக்களுக்கானது. ஸோ நீங்கள் 1 day சர்வீஸில் பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் 20,000 ரூபா பே பண்ண வேண்டிய அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுக்கான பாஸ்போர்ட்டுக்கான நீங்கள் 24 hours சர்வீஸுக்குள்ளால் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒன்லி 1 day சர்வீஸ் எடுக்கிற ஆக்களுக்கு மட்டும். நார்மல் சர்வீஸ் எடுக்கிற ஆக்களுக்கு இங்கே வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் செஞ்சு கொள்ள வேண்டும். நீங்கள் இது ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது வந்து எல்லா நாளும் செய்ய முடியாது. ஒவ்வொரு கிழமை நாள்லையும் முதலாவது, அதாவது திங்கக்கிழமைகளில் ஒவ்வொரு திங்கக்கிழமையிலேருந்து தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெறும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை 6 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெறும். இதற்கு மேலதிகமாக எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் நடைபெறாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இந்த காலை 6லிருந்து பகல் 12 மணி வரைக்குமான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படுற அவ்வளோ பேருக்கும் வந்து குறிப்பிட்ட ஒரு கிழமைக்குள்ள 24 மணி சர்வீஸின் மூலம் உங்களுக்கான 1 day சர்வீஸில் நீங்கள் உங்களுக்கான பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஸோ இது மிக ஒரு முக்கியமான முடியும். ஆகவே நீங்கள் உங்களுக்கான பாஸ்போர்ட் நீங்கள் 1 day சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கொள்றதுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 20,000 ரூபா பே பண்ணணும். முதலாவது நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளணும். வந்து கொழும்பு வத்திரமலையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் போனீங்கன்னு சொன்னால் அங்கே மார்னிங் 6 மணிலேருந்து ஈவினிங் 12 மணி வரைக்கும் திங்கட்கிழமைகளில் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெறும். அப்போ நீங்கள் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு டேட் தெரிவிக்கணும். உதாரணமாக நீங்கள் வார திங்கட்கிழமை நீங்கள் பதிவு செய்கிறீங்கன்னு சொன்னால் சில நேரம் உங்களுக்கான டேட் வந்து புதன்கிழமை வரலாம். ஸோ புதன்கிழமை நீங்கள் போய் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் புதன்கிழமை உங்களுக்கான பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு வரலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கான பாஸ்போர்ட் கிடைக்குது. ஸோ பாஸ்போர்ட்டுக்கு பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த விடயத்தில் பார்த்தீங்கன்னா இது 1 day சர்வீஸுக்கு மட்டும்னு சொல்லி மிக உறுதியாக இலங்கை அரசை தகவல் திணைக்களத்தின் மூலம் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கான பாஸ்போர்ட்டை வந்து பெற்றுக்கொள்ளணும். அதற்கான கைடன்ஸ் எப்படி இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன செய்யணும், அதில் என்னென்ன விடயங்கள் இருக்குது, எவ்வாறு அதுக்கான ஆவணங்களை தயார்படுத்தி கொள்வது, இது தொடர்பான எல்லா வீடியோவும் எல்லா விளக்கங்களும் வந்து என்னுடைய கடந்த வீடியோக்களை பாஸ்போர்ட் தொடர்பான வீடியோக்களை போட்டிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு பாஸ்போர்ட் வீடியோவும் பார்க்கும்போது அது தொடர்பான ரிலேட்டடான வீடியோ அங்கே லிங்க் பண்ணிருக்கும். நீங்கள் அது தொடர்பான ஃபுல் வீடியோ பார்க்கலாம். நான் பாஸ்போர்ட் தொடர்பாக போடுற 4வது வீடியோ, 4வது அல்லது 5வது வீடியோ நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபுல் வீடியோவும் பாஸ்போர்ட் தொடர்பாக இருக்குது. 24 மணித்தியால வீடியோ, அது மட்டும் இல்லாமல் 12 மணித்தியால வீடியோ இருக்குது. இவை எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது ஒரு பாஸ்போர்ட் தொடர்பான ஃபுல் விளக்கம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் சசி எஸ்எல் பிளாக்கை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது வந்து எனக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு புதிய விடயங்கள் பல்வேறுபட்ட புதிய அப்டேட்ஸ் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு புதிய அப்டேட் பல்வேறுபட்ட புதிய தகவலுடன் சந்திக்கலாம். நன்றி.